இந்த பதிவு யாருக்கானதுன்னா, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான். அவர் நேற்று மதுரையில் உள்ள திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு நபர் செல்ஃபி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவர் விபூதி அழைச்சிட்டு செல்ஃபி எடுத்து கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். இது பல பேர்த்துக்கு நிழலை ஏற்படுத்தியிருக்கும். அவரோட கொள்கை சார்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தாலுமே, அவர் கோயிலை விட்டு வெளில வந்தோ இல்லை காரில் ஏறின பிறகோ அதை அழைச்சிருந்தாங்கன்னா பெருசாக யாரும் அதை பொருட்டை எடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது அண்ணனுக்கும் 100க்கு 100% தெரியும். இந்த விஷயத்த நம்ம பண்ணோன்னா அது விவாத பொருளாக மாறுங்கிறது. அதுக்காக தான் அவங்க அரசியலுக்காக தான் பண்ணதே இந்த விஷயமே. எதுக்காகனா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி சார்பாக முருகர் மாநாடு நடத்துனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாடே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. காரணம் என்னென்னா, மக்களோட வரிப்பணத்தை எடுத்து ஒரு மதத்தின் சார்பாக ஒரு மாநாடு நடத்துறது ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இது எப்படி சார்பின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. அதுக்கப்புறமேலுக்கு இப்போ ரீசெண்டாக பிஜேபி இந்து முன்னணி கட்சிகள்லாம் சேர்ந்து 22ஆம் தேதி என்னமோ முருகர் மாநாடு நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த டைமில் இந்த விஷயங்கள் நடக்கும்போது அண்ணனோட அந்த செயல் விவாத பொருளாக மாறும். அப்போ அந்த விஷயம் ஹைலைட்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக கூட அண்ணன் இதை பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட கருத்து. எனக்கு என்னென்னா, சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுற கட்சின்னு பிஜேபி ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் நம்புகிறாங்க. மேபி அவங்களோட செயல்பாடு சில இடங்கள் அது மாதிரி இருந்ததுனால, இது முன்னாடி இருந்ததுனால இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் தான் நிற்கணுங்கிறது என்னோடய கூற்று. அப்படிப்பட்ட சூழலில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட பக்கத்துக்கு நிற்கிறாங்க. இப்போ உள்ள சூழலில் அவர் நிறைய விஷயங்களை சமரசம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னோடய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும், ஆனால் அது எந்த கட்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கணும். அதை மீறி நடந்ததுன்னா இப்போ உள்ள சூழலில் யாரும் அரசியல் மக்களுக்காக பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. எல்லாமே ஓட்டு அரசியலாக மாறினதுனால இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. இது மாறாத வரைக்குமே மக்களோட முன்னேற்றங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. என்னோடய விருப்பம் என்னென்னா, எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் பயணிக்கணுங்கிறது கருத்து. மக்களையும் கொஞ்சம் சிந்தித்து அரசியல் பண்ணுங்கிறது தான் என்னோடய சின்ன வேண்டுகோளாக பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.